Hi, hello friends, welcome to the channel Flavor Samayal. நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க பாத்தீங்கன்னா சூப்பர் டேஸ்டியான ரசமலாய் கேக் தான் செய்ய போறோம். இதோட அளவு பாத்தீங்கன்னா 1/2 kg அளவுல ரசமலாய் கேக் தான் செஞ்சிருக்கேன். இதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு மிக்சிங் பவுல்ல 2 முட்டை உடைச்சு ஊத்திட்டு அதுல ஒரு சிட்டிகை உப்பு 1 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ் சேர்த்துட்டு முட்டையை நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கிடுவோம். எப்போதுமே பாத்தீங்கன்னா முட்டை பீட் பண்ணும்போது வெனிலா எசன்ஸ் சேர்த்து பீட் பண்ணீங்கன்னா முட்டையோட வாடை எதுவுமே இல்லாம இருக்கும். இந்த மெத்தடை கரெக்டா ஃபாலோ பண்ணுங்க. ரொம்பவே ஸ்பான்சியா கேக் நல்ல முட்டை ஃப்ளேவர் இல்லாம சூப்பரா கிடைக்கும். அதுக்கப்புறம் முட்டையை நல்லா பீட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் 1/2 கப் அளவுக்கு பவுடர் பண்ண சர்க்கரை நான் வச்சுருக்கேன். அதை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா பீட் பண்ணிக்கோங்க. முட்டையும் பவுடர் பண்ண சர்க்கரையும் ஒன்றா செய்கிற அளவுக்கு சேர்ந்து வர்ற அளவுக்கு நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கிடுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா சர்க்கரை சேர்த்து நல்லா பீட் பண்ணியாச்சு. இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயில் சேர்த்துட்டு ஓவர் மிக்ஸ் பண்ணிடாதீங்க. லைட்டாக பீட் பண்ணி எடுத்தாலே போதும். ஓவர் மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா கேக் நம்மளுக்கு ஹார்டான மாதிரி ஆயிரும். ஆயில் சேர்த்து பீட் பண்ணதுக்கப்புறம் ஒரு அரிப்பு வச்சுட்டு இதில் மைதா மாவு சேர்த்துக்கிடலாம். 1/2 கப் ப்ளஸ் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் மைதா மாவு சேர்த்துருக்கேன். பேக்கிங் பவுடர் பார்த்தீங்கன்னா 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. பேக்கிங் சோடா பார்த்தீங்கன்னா 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இந்த பேட்டர் அளவுலேயே நீங்கள் 1/2 kg அளவுக்குள்ள ஸ்பான்ஸ் செஞ்சீங்கனாலே கரெக்டாக இருக்கும். இதில் 2 ஸ்பூன் அளவுக்கு நான் மில்க் பவுடர் சேர்த்துருக்கேன். ரசமலாய் கேக்கில் அந்த மில்க் பவுடர் சேர்க்கும்போது இன்னுமே கேக்கோட டேஸ்ட் சூப்பராக இருக்கும். அதனால் 2 ஸ்பூன் அளவுக்கு மில்க் பவுடர் சேர்த்துட்டு நல்லா சளிச்சு சேர்த்துக்கோங்க. சளிச்சு சேர்த்த அப்புறம் பேட்டரை மிக்ஸ் பண்ணி கட் அண்ட் ஃபோல்டு மெத்தடில் மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பாலில் எல்லோ கலர் ஃபுட் கலர் நான் சேர்த்துருக்கேன். நீங்கள் குங்குமப்பூ இருந்துச்சுன்னா அதை பாலில் ஊற வச்சுட்டு சேர்த்துக்கோங்க. நான் குங்குமப்பூ இல்லைங்கனால எல்லோ ஃபுட் கலர் தான் சேர்த்துருக்கேன். பேட்டரும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கலர்ஃபுல்லாக செய்யும்போது இன்னுமே பார்க்கறதுக்கு சூப்பராக இருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். அதனால் எல்லோ கலரில் பேட்டரும் ரெடி பண்ணியாச்சு. கேக்கோட பேட்டர் பார்த்தீங்கன்னா எப்போதுமே இந்த அளவுக்கு திக்னஸோடு இருந்தால் தான் கேக்கோட ஸ்பாஞ்ச் சூப்பராக கிடைக்கும். நமக்கு 3 லேயர் கட் பண்ணும்போது சூப்பராக இருக்கும். கொஞ்சம் லிக்விட் பதத்துக்கு வந்துட்டாலுமே கேக் கொஞ்சம் ஒரு மாதிரி நமக்கு அடியில் குழி விழுகிற மாதிரி தெரியும். அதனால கேக்கோட பேட்டர் இந்த கன்சிஸ்டன்சியில் கரெக்டாக பார்த்து எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 6 இன்ச் டின்ல ஆயில் க்ரீஸ் பண்ணி பட்டர் ஷீட் போட்டு எடுத்து வச்சிருக்கேன். இப்போ இதில் கேக் பேட்டரை ஊற்றிட்டு நல்லா 2-3 டைம் நல்லா டேப் பண்ணி விட்டுக்கோங்க. நான் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அவனில் தான் பேக் பண்ணி எடுக்க போகிறேன். நீங்கள் நார்மல் கடாயில் பேக் பண்ணினாலும் பேக் பண்ணிக்கலாம். கடாயை ஒரு 10 நிமிஷம் ப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு 25 to 30 மினிட்ஸ் பேக் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் பார்த்தீங்கன்னா கடாயில் 180 டிகிரி 10 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு 30 நிமிஷம் அளவுக்கு பேக் பண்ணி எடுத்துட்டேன். அது பேக் ஆகிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ரசமலாய் செய்ய ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இதில் தான் என்ன தப்பு பண்ணனே தெரியல. ரசமலாயெல்லாம் நல்லா தான் வந்துச்சு. ஆனால் பாலில் சோக் ஆகும்போது ஃபுல்லாகவே கரைஞ்சிருச்சு. ஆனால் டேஸ்ட்லாம் சூப்பராக ஆச்சு. நம்ம ரசமலாய் கேக்கு அப்புறம் ரசமலாய் மில்க் கேக்காகவே செஞ்சு சாப்பிட்டுட்டோம். டேஸ்ட்லாம் குறை சொல்கிற அளவுக்கு இல்லை, அந்த அளவுக்கு சூப்பராக இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு 1 லிட்டர் அளவுக்கு பால் நல்லா கொதிக்க வச்சுருக்கேன். இதில் வினிகர் அல்லது லெமன் ஜூஸ் ஏதாவது சேர்த்துட்டு பாலை நல்லா திரிய வச்சு எடுத்துக்கிடுவோம். நான் பார்த்தீங்கன்னா 2 ஸ்பூன் அளவுக்கு வினிகர் தான் சேர்த்துருக்கேன். நம்ம பார்த்தீங்கன்னா வினிகர் சேர்த்து லைட்டாக மிக்ஸ் பண்ணாலே பால் நல்லா திரிஞ்சு சூப்பராக கிடைச்சிரும். இது ஒரு 2 செகண்ட்க்கு நல்லா கொதிக்க வச்சுட்டு இதை தனியாக ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கிடலாம். நம்ம பார்த்தீங்கன்னா நார்மல் பன்னீருக்கு என்ன ப்ராசஸ் செய்வோமோ அதே ப்ராசஸ் தான் இதுலேயும் செஞ்சுருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு அரிப்பு வச்சுட்டு அதில் ஒயிட் கலர் கிளாத் ஒன்று போட்டுட்டு அதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க இதை ஊற்றி நல்லா ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கிடலாம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா அந்த வினிகரோட ஸ்மெல் இருக்குனால கொஞ்சமாக நார்மல் தண்ணி ஊற்றி நல்லா லைட்டாக அலசிட்டு தண்ணி எதுவுமே இல்லாத அளவுக்கு நல்லா புளிஞ்சு எடுத்துக்கோங்க. நல்லா டைட்டாக புளிஞ்சிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 மணி நேரத்துக்கு அப்படியே தனியாக ஓரமாக வச்சிடலாம். அதில் இருக்க தண்ணி எக்ஸஸ் உள்ள தண்ணி எல்லாமே வெளியே வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா இது ஒரு 1/2 hour தனியாக வச்சிருவோம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ரசமலாய் மில்க் செஞ்சுக்கிடலாம்.
இப்போ பார்த்தீங்கன்னா ரசமலாய் மில்க்கு பார்த்தீங்கன்னா நான் ஒரு 3/4 லிட்டர் அளவுக்கு பாலை நல்லா கொதிக்க வச்சுருக்கேன். இதை பார்த்தீங்கன்னா நான் லோ ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சிங்கனாலே நமக்கு நல்ல பால் வந்து திக்காக நல்லா சூப்பராக கிடச்சிரும். சுற்றி உள்ள ஏடு எல்லாத்தையுமே எடுத்து விட்டு நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கோங்க. பார்த்தீங்கன்னா நல்லா பாதி அளவுக்கு குறைஞ்சி சூப்பராக பாலோட ஏடு எல்லாமே படிஞ்சு சூப்பராக ரெடி ஆயிருச்சு. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 1/4 கப் அளவுக்கு சர்க்கரை வந்து சேர்த்துக்கிடலாம். சர்க்கரையை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அடுத்து இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 1/4 கப் அளவுக்கு பாதாம் வந்து நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் குட்டி குட்டியாக. அதையும் சேர்த்துட்டு இதில் கொஞ்சமாக ஃபுட் கலர் வந்து ஒரு 2 ட்ராப் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. எல்லோ ஃபுட் கலர். நீங்கள் இதுலேயும் குங்குமப்பூ இருந்தால் சேர்த்தா இன்னுமே டேஸ்ட் வந்து ரிச்சாக இருக்கும். நான் வந்து ஃபுட் கலர் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 2லேருந்து ஒரு 3 ஏலக்காவை நல்லா ஃப்ரெஷ்ஷாக தட்டி போட்டு சேர்த்துட்டிங்கன்னா சூப்பரான ரசமலாய் மில்க் வந்து ரெடி. இதை இப்படி பார்த்தீங்கன்னா சூடாக நமக்கு சர்வ் பண்ணும்போது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ரசமலாய் மில்க் வந்து சூப்பராக நமக்கு நல்லா திக்காக க்ரீமியாக கிடச்சிருச்சு. இதை நல்லா கூல் டவுன் பண்ணிக்கலாம் தனியாக ஓரமாக வச்சுட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ரசமலாயை வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு நல்ல ஒரு பிளேட்டில் மாற்றிட்டு கைட்டு நல்லா உதுத்து விட்டுட்டு இதை பார்த்தீங்கன்னா உள்ளங்கைட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா அழுத்தி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இது மெத்தட் எல்லாமே கரெக்டாக தான் பண்ணேன். ஆனால் ஏன் கரைஞ்சிச்சுங்கிறது தெரியலை. உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சிச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் நெக்ஸ்ட் டைம் மாற்றிட்டு கண்டிப்பாக அந்த ரசமலாய் மட்டும் தனியாக செஞ்சு வீடியோ அப்லோட் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த மாவு மாதிரி பதத்துக்கு வந்ததுக்கப்புறம் நல்லா உருட்டி எடுத்துட்டு இதை குட்டி குட்டி உருண்டைகளாக உருட்டி நல்லா ஃப்ளாட்டாக தட்டி எடுத்துக்கிடுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா ரசமலாய் எல்லாமே ஃப்ளாட்டாக தட்டி எடுத்தாச்சு. நம்மளுக்கு 1 லிட்டர் பாலில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10 ரசமலாய் கிட்ட தான் கிடச்சிருந்துச்சு. ஆனால் அதுவும் கரைஞ்சும் போயிருச்சு. இப்போ ஒரு கடாயில் ஒரு 3/4 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துட்டு ஒரு 2 கப் அளவுக்கு தண்ணி வந்து சேர்த்துக்கிடலாம். சர்க்கரை நம்மளுக்கு லைட்டாக கரைஞ்சி கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம ஃப்ளாட்டாக தட்டி வச்சுருக்க ரசமலாயை இதில் சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா மீடியம் ஃப்ளேமில் கொதிக்க வச்சு எடுத்துக்கிடுவோம். சுகர் சிரப்பில் போட்டதுக்கு அப்புறமே லைட்டாக கரைஞ்ச மாதிரி இருந்துச்சு. நான் உடனே வெளியில் எடுத்துட்டு லைட்டாக ஒரு 2 செகண்ட் மட்டும் போட்டு எடுத்துட்டேன். ரொம்ப கொதிக்க விட்டால் ஃபுல்லாகவே சுகர் சிரப்லேயே கரைஞ்சி போயிருங்கிறதுனால எடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ரெடி பண்ணி வச்சுக்க ரசமலாய் மில்கில் நம்ம ரெடி பண்ணி வச்சுக்க ரசமலாய் உள்ளே போட்டு ஒரு 10 நிமிஷம் சோக் பண்ண வச்சாச்சு. நல்லா ஃப்ரிட்ஜில் வச்சு சில்லுன்னு தான் எடுத்திருந்தேன். ஆனால் கொஞ்சம் கரைஞ்சிருச்சு. அது எதனால இருந்தாலும் ஆனால் டேஸ்ட்லாம் சூப்பராக இருந்துச்சு. நாங்கள் என்ன பண்ணோம், கேக் செஞ்சுட்டு நல்லா கட் பண்ணிவிட்டு இந்த மில்கை நல்லா ஊற்றி நல்லா சோக் பண்ணி சாப்பிட்டோம். ஆனால் டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா கேக்கோட ஸ்பாஞ்சும் பார்த்தீங்கன்னா சூப்பராக ரெடி ஆயிருச்சு. இது நல்லா கூல் டவுன் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 3 லேயராக சூப்பராக கட் பண்ணி எடுத்துக்கிடலாம். த்ரீ லேயராக கட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு கேக் போர்டு வச்சுட்டு கொஞ்சமாக க்ரீம் வச்சுட்டு அதிலேயே ஃபஸ்ட் லேயர் வச்சு கேக் வச்சு இதில் சோக் பண்ணதுக்கு பார்த்தீங்கன்னா சுகர் சிரப் எதுவுமே இல்லாமல் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ரசமலாய் மில்க் வச்சு ஃபுல்லாக சோக் பண்ணி எடுத்துக்கிடலாம்.
ஏன் எதுக்கு எல்லாத்துக்கும் ரசமலாய் கேக் ரொம்ப பிடிக்குன்னு தெரியல, ஆனால் இதோட டேஸ்ட் வந்து அட்டகாசமாக இருந்துச்சு. அதனால தான் எல்லாருமே ரொம்பவே விரும்பி சாப்பிட்றாங்கன்னே சொல்லலாம். ஃபுல் அண்ட் ஃபுல் அப்படியே ஐஸ்கிரீம் சாப்பிட்ற ஃபீல்லே இருந்துச்சு எங்களுக்கு. நான் அதுலேயும் ஃபில்லிங்கில் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக நம்ம கரைஞ்ச ரசமலாயே கொஞ்சம் கொஞ்சமாக ஃபில்ட்ரு பண்ணி அதையும் சேர்த்துட்டு அதுக்கு மேலே க்ரீம் வச்சு அதுக்கு மேலேயும் ரசமலாய் வச்சு வச்சுருந்தேன். அதனால டேஸ்ட் இன்னுமே ரிச்சாக இருந்துச்சு. மூணு லேயர் பார்த்தீங்கன்னா சூப்பராக ரெடி பண்ணி க்ரம் கோட் கொடுத்து மெயின் கோட்டு கொடுத்து எடுத்துட்டோம். க்ரம் கோட் கொடுத்து எப்போதுமே கேக் செய்யும்போது ஒரு 10 நிமிஷம் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துட்டு மெயின் கோட் கொடுங்க. அப்போ தான் ஃபினிஷிங்லேருந்து எல்லாமே சூப்பராக கிடைக்கும். நம்மளே பிகினர்ஸ்னால செய்யும் போது ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இந்த கேக்கில் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் சோக் பண்ணதுக்கு ரசமலாய் மில்க்லேயே சோக் பண்ணியிருக்கிறதுனால கேக் வந்து அந்த அளவுக்கு ஜூஸியாக இருந்துச்சு. மெயின் கோட்டும் பார்த்தீங்கன்னா சூப்பராக ஃபினிஷ் பண்ணி எடுத்துட்டோம். லைட் எல்லோ கலர்லேயே கொடுத்து எடுத்தாச்சு. ரொம்பவே சிம்பிள் அண்ட் நீட்டாக டிசைன் கொடுத்துட்டு சுற்றி பார்த்தீங்கன்னா பாதாம் கிரேட் பண்ணி சேர்த்துட்டு ரோஸ் பெட்டல்ஸ்லாம் வச்சுட்டு கேக் டிசைனை சூப்பராக முடிச்சாச்சு. ஹாப்பி நியூ இயர் 2025 போட்டு நியூ இயர் அன்னைக்கு சூப்பராக அந்த கேக்கை வச்சு கட் பண்ணி செலிப்ரேட் பண்ணிட்டோம். இந்த கேக்கோட டிசைன் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க. ரசமலாய் தான் இதில் வந்து கரைஞ்சிச்சு, ஆனால் கேக்கோட டேஸ்ட்டு அதில் உள்ள ஜூசினஸ் எல்லாமே ரொம்பவே சூப்பராக இருந்துச்சுன்னே சொல்லலாம். நீங்கள் யாராவது குன்னூர் அரவங்காடி ஏரியாவில் இருக்கீங்க, உங்களுக்கு கேக் தேவைப்பட்டுச்சுன்னா நான் கான்டாக்ட் நம்பர் வாட்ஸ்அப்பில் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி கான்டாக்ட் பண்ணிக்கிடலாம். நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா ஹோம்மேடாக ஏபிசி மால்ட் பவுட்ரு, ப்ரௌனி, ராகி ப்ரௌனி எல்லாமே செஞ்சு சேல் பண்ணுறோம். அது ஃபுல் பார்த்தீங்கன்னா ஆல் இண்டியா டெலிவரியும் பண்ணுறோம். உங்களுக்கு யாருக்காவது தேவைப்பட்டுச்சுன்னா நீங்களும் செக் பண்ணி கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவை கடைசி வரை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம்.